நம சிவாய். வணக்கம். அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. ஆகஸ்ட் மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுது என்பதை பற்றி விரிவான விளக்கத்தோடு இப்போ பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நகர்வுகள் எப்படி இருக்கு, அதன் மூலமா என்ன யோகங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பல ஜோதிட சூட்சும தகவல்கள் தொடர்ந்து வரப்போகின்றன. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மகர ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி சனி வக்கர நிலையில குருவின் பார்வையோட இருப்பது சிறப்பு. குருவும் உச்ச வலிமையில ராசியை பார்ப்பதால உங்களுக்கு உங்க மேல தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். எந்த ஒரு தேவையான காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்வீங்க. இந்த மாசத்துல ஜீவனஸ்தானமான 10ஆம் அதிபதி சுக்கிரன் மாச ஆரம்பத்திலேயே நீசமாகி விடுவார். சுக்கிரனின் வலிமை குறைந்தாலும் குருவின் பார்வை ராசி மீது பதியும். புதனும் 6ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துடும், அதனுடைய பார்வையும் பதியும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வைத்து வெற்றிக்கு வழிகாட்டும். வக்கர சனி குருவின் பார்வையால உங்களை வேகமாக செயல்பட வைக்கும். அதனால உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், வளர்ச்சி எதுவாக இருந்தாலுமே அதுல சக்சஸை நோக்கி பயணிக்க போறீங்க. முதல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயுடைய அமைப்பு, குருவுடைய பார்வை, புதனுடைய நகர்வு, இதனால நீங்க எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் மாற்றம், ப்ரமோஷன், அங்கீகாரம், ஊதிய உயர்வு இது எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்யறவங்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். ஒருவேளை புது வேலைக்கு மாறணும்னு நினைச்சு முயற்சி செய்தாலும் இந்த மாசத்துல நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கும் நல்ல செய்தி தேடி வரும். அதனால நீங்க ரொம்பவெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக, கான்பிடண்டாக முயற்சி செய்யலாம். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான மாதமாகவே இருக்கும். முதலீடுகளை நம்பி இறக்கலாம். பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு, புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, புதிய கிளைகள் ஓபன் பண்றதுக்கு, நம்பகமான ஆட்களோட கூட்டணி சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு என்று எல்லாத்துக்குமே இந்த மாதம் அற்புதமாக இருக்கு. 2ஆம் வீட்டுல ராகுவும் 8ஆம் வீட்டுல கேதுவும் இருந்தாலுமே உங்க ராசிநாதன் சனி, செவ்வாய், குரு மற்றும் புதன் இந்த கிரகங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. எதிரிகள் கூட விலகி போயிடுவாங்க. தொழில்ல நல்ல லாபம் இருக்கும். அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து நடத்துறவங்க மட்டும் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே முக்கிய வேலைகளை முடித்துக் கொள்வது நல்லது. 17ஆம் தேதியில சூரியன் 8ஆம் இடத்துக்கு வருவதாலையும் கேதுவோட சேர்றதுனாலையும் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். அதனால அரசு வேலை, அரசு சார்ந்த தொழிலில் ஏதாவது மாற்றம் செய்யணும், என்கொயரி பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும், டெண்டர் எடுக்கணும்னா மாத முற்பகுதியிலேயே முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை என்று பார்க்கையில் பணவரவு தாராளமாக இருக்கும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் குருவின் பார்வையால் குறையும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகளும் பிறக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கொள்வது நல்லது. அதே போல யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாசத்துல போட்டுடாதீங்க. கொடுத்தது திரும்ப கிடைக்காது. அவர்கள் ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. குடும்பம், குடும்ப உறவுகள், திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாசத்துல திருமண பேச்சுக்கள் எடுக்கலாமா என்று பார்த்தால் தாராளமாக பேச ஆரம்பிக்கலாம். ஆடி மாசத்துல திருமணம் தான் செய்யக்கூடாது, ஆனா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக பார்க்கலாம். இந்த மாசத்துல நல்ல வரன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உங்க மனசுக்கு பிடித்த மாதிரியான வரன்கள் கிடைக்க ரொம்பவே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவாங்க. அதுபோல மகரத்திற்கு எப்போதும் நல்ல விஷயங்கள், நல்ல காலம் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து காதலிப்பவர்களுக்கு சுக்கிரன் நீசமான அமைப்புல இருக்கார். காதல் சக்சஸ் ஆகி திருமணத்திற்கு கொண்டு செல்லும் காலம் இது. அதனால உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட உங்களுடைய காதலை சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம். ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும். நீச சுக்கிரன் லவ் பார்ட்னர் மேல சந்தேகப்பட வைக்கும். செவ்வாயும் 6ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரனை பார்க்கறது என்பதனால சந்தேகப்பட்டு சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. திருமணத்திற்கு உங்களுடைய காதலை ஃபார்வர்ட் பண்ணணும்னா உங்களுடைய சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் என்று பார்க்கும் போது குடும்பஸ்தான அதிபதியாகவும் சனி கிரகமே இருந்து அந்த சனி வக்கர நிலையில 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வையோட இருப்பது நல்லது. ஏற்கனவே மகரத்திற்கு 7.5 சனி காலம் முடிந்து விட்டது. சனி பாதிப்பை தராத அமைப்புல போனதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப நபர்களால உங்களுக்கும் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். திருமணமான மகர ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே புரிதல் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது பனி போல மறைந்திடும். வாழ்க்கை துணையின் அன்பு, பாசம் அதிகரிப்பதனால உறவு பலப்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்று பார்த்தால் குருவின் பார்வை ராசியின் மீது விழுவதால் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் மாதம் இது. ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களுக்கு அவர்களின் கல்வியிலும் சுப காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதனால உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். மகரம் மாணவர்களுக்கு
அவர்களுடைய கல்வி பற்றி பார்க்கும்போது 6ஆம் தேதியிலிருந்து புதனுடைய பார்வை நேராக கிடைக்கும். குருவுடைய பார்வையும் கூடவே இருக்கும். வக்கர சனி உங்களை தூண்டிவிடும். உங்களுடைய ஆர்வத்தை படிப்பின் மீது தூண்டிவிடும். வேகம் மற்றும் விவேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவையும் யூஸ் பண்ணிப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வருது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாசத்துல ஏதாவது இருந்தா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஒரு குறிக்கோள் ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய ஃபியூச்சரை பக்காவா பிளான் பண்ண இது சரியான மாதம். அடுத்து பெண்கள், இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மன அமைதியும் குடும்பத்துல முக்கியத்துவமும் அதிகரிக்கும். கணவருடைய அன்பு பாசத்தை பெறக்கூடிய காலம் இது. விரும்பிய மாதிரி ஆடைகள் வாங்கி மகிழ்வீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தா அலுவலகத்தில் மதிப்பும் கூடும். நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கும். பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் கைக்கு வரும். மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செய்றீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இருந்தாலும் அல்லது குடும்ப வளர்ச்சிக்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும். சோ மகரம் பெண்களுக்கு இது ஒரு ஏற்றமான மாதம். ஆரோக்கியம் என்று பார்க்கையில் சூரியன் 17ஆம் தேதி தன்னோட சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி கேதுவோட சேர்வது 8ஆம் இடம் என்பதால உடம்புல உஷ்ணம் அதிகமாகலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். செரிமான பிரச்சனைகள், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு வரலாம். சுக்கிரனும் நீசம் என்பதால சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. சூடு பிடிச்ச மாதிரி சிறுநீர் தாரையில் எரிச்சல், பின்முதுகு வலி இவையெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. வயதானவர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட ஒருவித அழுத்தம், வாய்ப்பிடிப்பு போன்ற வலிகள், சின்னதாக மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். வக்ரசனி இருப்பதால ஒரு பக்கம் நன்மை என்றாலும் ஆரோக்கியத்துல டென்ஷனை தரும். திடீரென கோபத்தை அதிகப்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாம ராகு 2ஆம் இடத்துல இருப்பதனால சில நேரத்துல பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும் போது அலர்ஜிகள் தரும் என்பதால அவையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஃபேஷியல் கிரீம்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது முகத்துல கழுத்துல அலர்ஜிகளும் தரலாம். கவனமாக இருப்பது நல்லது. ஆக மகரத்திற்கு இந்த மாதம் வேலை, தொழில் மற்றும் வியாபாரம், அதில் முன்னேற்றம், பொருளாதாரம், குடும்பம், திருமண வாழ்க்கை மற்றும் மாணவர்களின் படிப்பு அனைத்திற்கும் அருமையான மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமையப் போகிறது. அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க.
உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.